ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டெனோ பேசிக்ஸ் நம்ம சேனலில் நான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் வந்து ஷேர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஓகே அப்படின்னு வந்து சொன்னால் கூட நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் பார்த்துக்கோங்க. ஆனால் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த வீடியோவில். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்கள் இனிஷியேட்டிவ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி எனக்கு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏன் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா என்ன புக்கு வாங்கணும், என்ன பென்சில் வாங்கணும் அப்படிங்கிற நாலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ ஸ்டெனோ கற்றுக்குறோம் அப்படின்னா ஸ்டெனோ படிக்கிறதுனால உள்ள பாசிட்டிவ் விஷயம் என்ன, நெகட்டிவ் விஷயம் என்ன, ஸ்டெனோ படித்தா கண்டிப்பாக வேலை கிடைச்சிருமா அப்படிங்கிற எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே நீங்கள் வரது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதுக்கு பதிலாக ஸ்டெனோ படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா, ஸ்டெனோ படித்தா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் அச்சீவ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற எல்லா நாலேஜுமே இருந்துட்டு நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ பேசிக்ஸ் வந்து நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா அண்ட் இனிஷியேட்டிவ் எனக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ படித்தது வந்து உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸ்டெனோக்கு நான் ஃபீஸ் பே பண்ணி நான் படிக்கவே இல்லை, எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் பார்த்து தான் வந்து போத் ஹையருமே நான் பாஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ஆன்லைன் கிளாஸுமே நான் அட்டன் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லை, டேரெக்டாகவும் போய் நான் படிக்கலை பார்த்துக்கோங்க, வீட்டில் இருந்து தான் நான் படித்து பாஸ் பண்ணேன். அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ அப்படிதான் பாத்துக்கோங்க, நான் ஃபீஸ் பே பண்ணி ஸ்டெனோ படிக்கல அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம யூடியூப்ல நிறைய பேர் என்கிட்ட ஸ்டெனோ கிளாஸஸ் எடுங்க அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. எனக்கு உங்ககிட்ட வந்து ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லி தரதுல எனக்கு உடன்பாடு இல்லை பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஃபீஸ் பே பண்ணி படிக்கலை. ஸோ அதே போல தான் நானும் வந்து உங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து நான் ஃப்ரீயாகவே இந்த பேசிக் கிளாஸஸை கொண்டு போகலாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சது. பேர் வந்து இங்கிலீஷ்க்கும் பேசிக் கிளாஸ் எடுங்க, அப்புறமா தமிழ் ரெண்டுமே சேர்த்து வந்து பேசிக் கிளாஸ் எடுங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் கரண்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் பேசிக் கிளாஸை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட ஷெட்யூலுமே இப்போ டைட்டாக தான் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். நான் ஒர்க் போகிறேன், ஒர்க் போயிட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணுறேன். சண்டே மட்டும் தான் எனக்கு ஃப்ரீ அப்படிங்கிறதுனால அன்னைக்கு மட்டும் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா வீடியோஸ் எடுத்து வைக்க முடியுது. ஸோ அதனால நான் தமிழ் பேசிக்ஸை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கிலீஷ்குள்ளே போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஸ்டெனோ நீங்கள் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன நோட்டு வாங்கணும், என்ன புக்கு வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் ஷார்ட் ஹேண்ட் புக்கு. நான் இதை வந்து உங்களுக்கு கிளியராக பேக் கேமராவில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த புக்கை எப்படி வாங்குறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி இந்த புக்கை வாங்கியிருந்தேன் அப்படின்னா, நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டில் தான் போயிட்டு நான் வந்து கேட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க, இப்படி நான் ஷார்ட் ஹேண்ட் படிக்க போகிறேன், உங்ககிட்ட புக் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். டேரெக்டாக தான் நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இப்போ புக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் இல்லைனா ஸ்டெனோ இன்ஸ்டிடியூட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் புக்கு வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் மீனாட்சி பதிப்பகம் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி அவங்க கிட்ட புக் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். எனக்கு அவங்க கிட்ட பேசிக் புக் இருக்குமான்னு எனக்கும் ஐடியா இல்லை, ஏன்னா நான் பேசிக் வந்து அவங்க கிட்ட வாங்கினது கிடையாது, ஸ்பீட் புக் அவங்க கிட்ட வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணி அவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் அவங்க கிட்ட பேசிக் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு. அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கள நம்பி கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா நான் நிறைய புக்ஸ் அவங்க கிட்ட வாங்கியிருக்கேன் மீனாட்சி பதிப்பகம் அவங்க கிட்ட இருந்து. ஸோ நீங்கள் வந்து அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக புக்கை வாங்கிக்கலாம். இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. ஸோ எல்லாரும் கேட்பீங்க, கண்டிப்பாக புக் இருந்தால் தான் படிக்க முடியுமா, நான் கொடுக்குற வீடியோஸ் பார்த்து படிக்க முடியாதா அப்படின்னு கேட்பீங்க. ஃபார் ஷுர் உங்களுக்கு புக்கு வேணும். புக் இல்லாமல் வெறும் வீடியோஸ் மட்டும் பார்த்து வந்து படிக்க முடியாது. கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து புக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, எப்போவுமே ஒரு வீடியோவை பார்த்து உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது கரெக்டாக. அதுவும் பேசிக் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து புக்கு இருந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன நோட்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ நோட்டு. இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் நோட் புக் அப்படின்னு இருக்கும். இதையும் நான் வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் கிளியராக காமிக்கிறேன். ஸோ இந்த நோட்டு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து பேசிக்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த நோட் உங்களுக்கு தேவைப்படாது. இது நீங்கள் ஸ்பீட் எழுதுறப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட 4 நோட்டில் வந்து எக்ஸாமுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் லாங் சைஸ் நோட்டில் தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு இந்த புக்கு தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, நார்மல் லாங் சைஸ் நோட், அதாவது லைன் நோட் தெரியும் தானே, அந்த நோட் நீங்கள் வாங்கிக்கிட்டா போதும். ஸோ நீங்கள் பேசிக்ஸ் தான் இப்போ கற்றுக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து
ஷார்ட் அண்ட் நோட் தேவை கிடையாது. இந்த மாதிரி ஒரு நார்மல் லாங் சைஸ் நோட் நீங்க வாங்கிக்கிட்டாலே போதும். கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லாங் சைஸ் நோட் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கணும். அதாவது லைன் நோட், லாங் சைஸ் லைன் நோட் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஷார்ட் அண்ட் புக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவை. தமிழ் ஷார்ட் அண்ட் புக்கும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பென்சில் வாங்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நார்மல் ஸ்டேஷனரி ஷாப்லேயே உங்களுக்கு இந்த பென்சில்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸ்டெனோ பென்சில் அப்படின்னு நீங்க கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்கோங்க. எல்லா கடையிலுமே விற்கிறாங்க ஸ்டெனோ பென்சில். ஸோ நீங்க ஸ்டெனோ பென்சில் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டெனோ பென்சில் வச்சு கூட எழுதிக்கலாம். ஸ்டெனோ பென்சிலுக்கும் மற்ற பென்சிலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டெனோ பென்சில் வந்து கொஞ்சம் லைட்டா எழுதும் பார்த்துக்கோங்க. இப்போ மற்ற பென்சில்ஸ்லாம் கொஞ்சம் டார்க்கா எழுதும். இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஸ்டெனோ பென்சில் வாங்குவாங்க. ஏன்னா சில ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டா போடுற மாதிரி இருக்கும், சில ஸ்ட்ரோக் வந்து டார்க்கா போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஸ்டெனோ பென்சில் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. நான் பர்சனலாக எழுதுறதுக்கு யூஸ் பண்ண பென்சில் பார்த்தீங்கன்னா அதாவது பேசிக் கற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும், அப்புறமா ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், டேரெக்டாக எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ண பென்சில் வந்து டாம்ஸ் பென்சில் தான் நான் யூஸ் பண்ணேன் பார்த்துக்கோங்க. எனக்கு டாம்ஸ் தான் பர்சனல் ஃபேவரட். ஏன்னா இது கொஞ்சம் டார்க்காக எழுதும் பார்த்தீங்களா, அதனால எனக்கு இது பிடிக்கும். உங்களால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா எழுதும் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் ஸ்டெனோ பென்சில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதே வந்து பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். ஆனால் இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பென்சில் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த பென்சிலை வச்சு தான் கடைசி வரைக்கும் நீங்க எழுதணும். சும்மா இடையில மாத்திட்டு இருக்காதீங்க, அது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸ்பீட் எழுதும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்போ பேசிக் லேர்ன் பண்ணும்போது நீங்க என்ன பென்சில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறது பிரச்சனை வராது. ஆனா நீங்க ஸ்பீட் எழுத போயிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் எந்த பென்சிலை நீங்க சூஸ் பண்ணி எழுதுறீங்களோ அதுதான் ஃபைனல் வரைக்கும் நீங்க எழுதணும். இப்போ நான் வந்து இந்த டாம்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நான் வந்து ஸ்டெனோ பென்சில் வச்சு எழுதுனா எனக்கு ஸ்பீட் வராது. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். நம்ம பார்த்தாச்சு என்ன புக் வாங்கணும், என்ன பென்சில் வாங்கணும், என்ன மாதிரி நோட் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்டெனோ படித்தா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஜாப்ல ஏறிடலாமா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். நான் வந்து இப்போவும் சொல்கிறேன், நான் ரியாலிட்டியை தான் நான் ஷேர் பண்ணுவேன். இது நிறைய பேருக்கு ஹர்ட் ஆனால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உண்மையை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க படிக்கணுமா படிக்கக்கூடாதா அப்படிங்கிறது. அண்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறது இல்லை நீங்கள் வந்து ஸ்டெனோ ஃபீல்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஸ்டெனோ ஃபீல்டுக்குள்ளே வராதிங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அந்த டிசிஷன்ஸ் எல்லாமே உங்களோடது தான். நான் ஜஸ்ட் என்ன நடக்குது, என்ன ரியாலிட்டி அப்படிங்கிறத மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்குறது ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க அப்புறம் ஏன் உங்களுக்கு வேலை இல்லை, ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க இன்னும் வேலைக்கு நீங்கள் போகலையா அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு பதிலாக வந்து நான் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. ஸ்டெனோ ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்டெனோ ஷார்ட் ஹேண்ட் வந்து படிக்கிறது வந்து கண்டிப்பாக கஷ்டம் தான். ஆனால் படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து நமக்கு ஜாப் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் உங்களுக்குள்ளால வரும். கரெக்டாக? ஸோ அதே போல தான் பார்த்துக்கோங்க. உண்மையாகவே இருந்துச்சு பிகினிங்கில். நான் வந்து ஸ்டெனோ படிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இருந்த சிச்சுவேஷன் அதுதான். ஸ்டெனோ வந்து கஷ்டம் தான். ஸ்டெனோவை கஷ்டப்பட்டு நம்ம படித்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் வேலை உண்டு. பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. அதாவது நீங்கள் 90 கொஸ்டின் போட்டால் போதும் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிரும், அந்த மாதிரி தான் இருந்தது. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து டோட்டலாக மாறிட்டு பார்த்துக்கோங்க. அது எதனால அப்படின்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவில் வந்து பாஸ் அவுட் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2500 3000 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ஆனால் வேகன்சி நமக்கு எவ்வளோ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 300 இல்லை 400 கூடி போனால் ஒரு 600 இந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க வேகன்சி நமக்கு வருது டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அப்படி பார்க்கும்போது காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ நான் படிக்க வந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ வந்து அந்த அளவுக்கு வந்து பூமில் கிடையாது. நிறைய பேர் வந்து ஸ்டெனோ வந்து படிக்கலை, ஸ்டெனோ பற்றின நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால ஸ்டெனோவில் வந்து காம்படிஷன் இல்லாமல் இருந்துச்சு. நிறைய பேர் படித்து முடிச்ச உடனே வேலை அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்து. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ பற்றின நாலேஜ் வந்து எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே ஸ்டெனோ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி நம்மளால் வந்து போக முடியாது அப்படிங்கிறப்போ நம்ம எப்படியாவது ஸ்டெனோ கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டோட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 மந்த் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி கிடையாது. 6 மந்த்ஸ் ஃபார் ஷுர் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா பாஸ் அவுட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து பாஸ் அவுட் இருப்பாங்க அப்படிங்கிறது நான் ஒரு யூகிப்ல சொல்றேன். 2500 இருந்து கண்டிப்பா ஒரு 3000 வரைக்கும் வந்து பாஸ் அவுட் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு எவ்வளவு வேகன்சிஸ் வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு 300 to 400 அப்படி இல்லைன்னா ஒரு கூடி போனா ஒரு 600 அவ்வளவுதான் நமக்கு வேகன்சி வந்து ரிலீஸ் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இங்க 3000 பேருக்கு 600 வேகன்சி தான் ஃபில் பண்றாங்க அப்படின்னா ஃபார் ஷுர் காம்படிஷன் இருக்க தான் செய்யும். நீங்க ஸ்டெனோ வந்து முடிச்சிருந்தா கூட நீங்க நல்ல ஸ்கோர்
ஸ்கோர் பண்ணியிருந்தா தான் போத் ஹையர் இருந்தா நான் சொல்கிறது உங்ககிட்ட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே போத் ஹையர் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 150 ப்ளஸ் இருந்தால் தான் ஒரு சேஃப் ஜோன். அது போகிற காலங்களில் வந்து 115 கூட நான் சொல்ல முடியாது, 160 ப்ளஸ் கூட ஆகலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா யாருமே வந்து படிக்காமல் கிவ் அப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 6 months ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவாங்க, படிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ பாஸ் அவுட் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது காம்படிஷன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அது 150 கொஸ்டின்ல இருந்து 160 ப்ளஸ் கொஸ்டின் வரைக்கும் போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. யாராவது வந்து ஒரு காலத்தில் நம்பணுமா டைப்பிங்கில் இவ்வளோ காம்படிஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டைப்பிங்கில் கூட காம்படிஷன் இல்லாமல் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ டைப்பிங் முடிச்சவங்களோட எண்ணிக்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்காங்க கரெக்டாக. ஸோ அதே மாதிரி ஸ்டெனோலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க ஸ்டெனோ படிக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஸோ அதில் பாஸ் அவுட் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக பாஸ் அவுட் ரேஞ்ச் வந்து என்னதான் வந்து ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருந்தாலும் நமக்கு வேகன்சியும் நம்மளுக்கு வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். என்னதான் வந்து வெறும் 3000 காம்படிஷன் இருந்தாலுமே அங்கே வரக்கூடிய வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 300, 400, 600 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் காம்படிஷன் தான். இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க வெறும் 3000 பேர் காம்படிஷன் இருக்கிறதெல்லாம் நீ ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கியா அப்படின்னு. 3000 பேருக்கு 300 வேகன்சி விட்டாச்சுன்னா அது காம்படிஷன் தான் பார்த்து. ஸோ ஸ்டெனோ முடிச்சுட்டு உங்களுக்கு ஏன் இன்னும் வேலை இல்லை, ஸ்டெனோ முடிச்சிட்டீங்க இன்னும் ஏன் நீங்கள் வேலைக்கு போகலை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஆல்ரெடி உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும். இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன், கேளுங்க. ஸோ ஸ்டெனோ ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டெனோக்குள்ளால என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஸ்டெனோ கண்டிப்பாக நான் முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸோடு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாது. ரெண்டையுமே மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, எனக்கு சீரியஸாகவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஸ்டெனோ முடிக்கணும், கண்டிப்பாக நான் வந்து இங்கிலீஷ் ஹையர் முடிச்சாகணும், தமிழ் ஹையரை முடிச்சாகணும் அப்படின்னு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் உள்ளே வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. அதனால நம்ம டே அண்ட் நைட் வந்து ஸ்டெனோ மட்டுமே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் நீங்கள் எழுதாமல் அடுத்த நாள் எழுதினா கூட ஏதோ ஸ்பீட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஸ்டெனோ எழுதிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்கள் கையில் வந்து அந்த ஸ்பீடு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம பதறிடவே கூடாது. என்னதான் நம்ம வீட்டில் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலுமே எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம அந்த கொஞ்ச நேரம் அந்த 5 நிமிஷமோ 7 நிமிஷத்துலையுமே நம்ம பதறிட்டோம் அப்படின்னா அந்த அந்த 6 மாதம் உழைப்பும் வந்து ஃபெயிலியராகவே முடிஞ்சிடும். அந்த 7 நிமிஷம் 5 நிமிஷம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஆனால் நமக்கு அந்த டைம் தான் பயமும் அதிகமாக வரும். ஸோ அங்கே போய் நம்ம வந்து சொதப்பிடவே கூடாது. ஸோ அதுதான் விஷயம் பார்த்துக்கோங்க. என்னால் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து ஸ்டெனோ முடிக்கணும், ஸ்டெனோ எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபுல்லாக வந்து கூட பார்க்காம நான் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா என்னால் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு, படிக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டெனோ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில் வர டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவில் காம்படிஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் அதுக்கப்புறமா தான் டிஎன்பிஎஸ்சிக்கு புக்கே நான் திறக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் தமிழ் படிக்க ஆரம்பித்தேன், அதுக்கப்புறமா தான் ஜிஎஸ் படிக்க ஆரம்பித்தேன், அதுக்கப்புறமா தான் மேக்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் ஸ்டெனோ தான். ஏன்னா ஸ்டெனோ முடிச்சாதான் என்னால் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்ததுனால எனக்கு அப்படி ஆயிடுச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மைனஸ் அப்படின்னு தான் நான் எனக்கு சொல்லுவேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஸ்டெனோ ஃபீல்டுக்குள்ளே ஒருவேளை வராமல் இருந்திருந்தா நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இன்டெப்த்தாக படிக்க ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா இதுதான் என்னோட கோல் அப்படிங்கிறப்போ நான் கண்டிப்பாக படிச்சிருப்பேன் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஏன்னா இப்போவும் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ முடிச்சுமே நான் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அதே நான் வந்து ஸ்டெனோ படிக்காமல் அந்த டைம்லேயே நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறது, அந்த டைமில் காம்படிஷன் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நான் முடிச்சு வெளியே வர டைமில் ஹெவியாக காம்படிஷன் ஆயிடுச்சு. நான் டிஎன்பிஎஸ்சிக்கும் படிக்கிற சிச்சுவேஷன் வந்து போச்சு. ஸோ நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி எனக்கு மேக்ஸ் வராது, நான் நினச்ச விஷயமே அதுதான். சரி ஸ்டெனோ இருக்குது, நம்ம மேக்ஸ் அந்த அளவுக்கு பார்க்க வேண்டாம், மற்ற சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ மேக்ஸும் பார்க்கணும், ஜிஎஸும் பார்க்கணும், சயின்ஸும் பார்க்கணும், தமிழும் பார்க்கணும், எல்லாமே நான் படிச்சுட்டு நல்ல ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் வந்து ஜாப் ஸ்டெனோ இருந்தாலுமே அப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறனால தான் எனக்கு வந்து கிடைக்கல பார்த்துக்கோங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீ நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கா உனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு 1% கூட ஹோப் கிடையாது. ஏன்னா எனக்கு ரியாலிட்டி தெரியும். என்னதான் இந்த உலகம் சொன்னாலும் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எனக்கு தெரியும். அதனால தான் நான் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறேன். நாங்கள் படிக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிருந்தா நான் பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அந்த ஃபீல்டில் இருக்கிற பாசிட்டிவும் தெரிஞ்சுக்கணும், நெகட்டிவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஃபீல்டுக்குள்ளால நீங்கள் வரணும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ கூட நான் வந்து நீங்கள் படிக்காதீங்கலாம் நான் சொல்லலை, படிக்கிறதும் படிக்காததும் உங்களோட கையில் தான் இருக்குது. ஆனால் விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸாக இருக்கும். ஏன்னா இங்கே பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோட உண்மையான நிலவரம் தெரியலை. அதனால நிறைய பேர் வந்து ஸ்டெனோ படித்தா கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம், டிஎன்பிஎஸ்சி படிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணேன். ஏன்னா நானும் அப்படி தான் ஏமாந்து உள்ளே வந்தேன். அதனால் நீங்கள் அப்படி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுவேன்.
நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், இது என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து இன்னொரு சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன் 2020ல பார்த்துக்கோங்க. அந்த சேனலில் நான் நிறைய ஷார்ட் கட்ஸ் கொடுத்துருக்கேன் ஷார்ட் ஹேண்டுக்காக. ஸோ அந்த டைம்லேயே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஷார்ட் ஹேண்ட் கண்டிப்பாக படிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். ஏன்னா அப்போ இருந்த சுச்சுவேஷன் அப்படி. ஆனால் அப்படி பேசின நான் தான் இப்போ இப்படி பேசுகிறேன். ஸோ ஏன்னா அந்த வேரியேஷன் பாருங்கள், அந்த கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து எல்லாமே மாறிடுச்சு. அந்த டைம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலில் ஸ்டெனோ பேசிக்ஸ் வந்துடும். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். ஸோ ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் ஷார்ட் ஹேண்ட் புக்கு. நான் வந்து மீனாட்சி பதிப்பகம் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டில் கூட போய் நீங்கள் அந்த புக்கை வாங்கிக்கலாம். புக் இல்லாமல் வெறும் வீடியோஸ் மட்டும் பார்த்து வந்து படிச்சுக்கிட முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து புக் உங்களுக்கு அவசியம்தான். எப்படியாவது வந்து புக்கை வாங்கிருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் நோட் புக்கு. ஸோ இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் நீங்கள் வந்து சும்மா பார்க்குறதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த புக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் நோட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் இந்த லாங் சைஸ் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ பென்சில். நீங்கள் எந்த ஸ்டேஷனரி ஷாப்பில் கேட்டாலுமே உங்களுக்கு ஸ்டெனோ பென்சில் அவைலபிளாக தான் இருக்கும். எங்கள் ஊரில் எல்லா கடையிலையுமே கிடைக்கிது பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் எல்லா கடையிலையும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. நான் என்னோட பர்சனல் ஃபேவரட் பென்சில் வந்து இதுதான் பார்த்துக்கோங்க, டாம்ஸ் பென்சில். ஸோ அதுக்காக நீங்கள் இதை வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை. உங்கள் ஃபேவரட்டை நீங்கள்